ஏதோ வந்து எங்க ஊர்ல சொல்லுவான், வேலை இல்லாத ட்ரெய்லரு யானைக்கு டவுசர் தச்சானம்ட்டு. பாஜகவுக்கே லட்சியம் கிடையாது. அந்த கட்சியில் போய் என்ன பாஜகவுக்கு ஒரே லட்சியம் இருக்குது, இந்த நாட்டை விற்றுட்டு சீக்கிரம் கல்லா கட்டிட்டு போகணும். ஏர்போர்ட்டு கொடுத்தாச்சு, ஏர்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இது என்னடா இருக்கு? பழசையே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்கிறான். அப்ப ஏன்டா அந்த காலத்துல இந்த காலத்துக்கு சோரே திங்கிறிய வேற எதுங்களடா? ஆனா அதே புலிகள் மீது அவர் வந்து சிறுவர்களை போருக்கு சேர்த்தார்கள் அப்படின்னும் தமிழர்களையே கேடயமாக பயன்படுத்துறாங்க சர்வதேச ஒரு சும்மா ஒரு குற்றச்சாட்டு தம்பி. தமிழர்களை கேடயம்னா என்ன தம்பி? மக்களை தூக்கி தலைக்கு மேல போய் வச்சுக்கிட்டு நிக்கிறதா? இங்க ஆடு மாடு வளர்க்கறது ரொம்ப அசிங்கம். ஆனா பால், நெய், தயிர் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குது. அது எங்க இருந்து வரும்? குழாயில வந்துருதா? சொல்லுங்க. காலையிலோட செய்தி படுத்தேன் தம்பி, இந்த விஜய் பிரபாகரன் கண்டிட்டு இருக்கா. என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும். முதலமைச்சரா வந்துதான் செய்வார்னா எப்படி? அது அரசியல் செய்ய மாட்டாரு, நேர தேர்தலுக்கு வந்துடுவார். பொண்ணு பார்க்க வர மாட்டாரு, பத்திரிக்கை அடிக்க வர மாட்டாரு, உடை வாங்க வர மாட்டாரு, பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டாரு, நேர மனமடைக்கு வருவார், தாலியை கட்டிடுவார். மருத்துவமனையில, உத்தரப்பிரதேசத்துல மருத்துவமனையில ஒரு நோயாளி படுத்திருக்காரு, படுக்கையில் தரையில படுத்திருக்கிறாரு. அவருக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டு இருக்குது. அங்க நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறுத்தம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை. ஒரு அம்மா அப்படி கையிலேயே பிடிச்சிட்டு நிக்குது. அப்புறம் இந்த கை வலிச்சு இந்த கையில. இதெல்லாம் பாக்குறீங்கல்ல. ஆனா நாடு வளர்ந்துகிட்டு தான் இருக்கு, நல்லா வளருது. வளர்ச்சியை என்ன நினைச்சிட்டு இருக்கான்? 2G, 4G, 6G, 7G, என்ன ஜி உங்க இருந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊட்டலாம். இல்ல நாங்க 8 கோடி பேரையும் உங்களுக்கு பின்னாடி எப்படி சேர்க்கிறீங்க? 1% மக்கள் மட்டுமே உங்களை ஆதரிக்கிற சூழல்ல 8 கோடி பேர் சீமான் எல்லா இடங்கள்லயும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை, சீமானுடைய கொள்கைன்னு முன்வைப்பது என்பது வேறு. அதை எந்த இடத்துல யாரும் மறுக்க முடியாது, அது உங்களுடைய உரிமை. ஒட்டுமொத்த தமிழினத்தினுடைய குரல், இது தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம்னு சீமான் தன்னை தமிழ் தேசிய அடையாளத்தின் அடையாளமா முன்னிறுத்துகிறார். அந்த அதிகாரத்தை சீமானுக்கு கொடுத்தது யாருன்னு யார் எப்படி கொடுத்தாங்க? இது பைத்தியக்காரத்தனமான கேள்வி கேட்கிறீங்க. என்ன கேள்வி கேட்கிற உரிமையை உங்களுக்கு எவன் கொடுத்தேன்? அது மாதிரிதான். ஆனா எனக்கு நான் முன்வைக்கிற குரல் ஒட்டுமொத்த தமிழினத்தின் குரல் நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க. ஒட்டுமொத்த தமிழினத்தின் குரல் நான் சொல்லல. நான் என் இனத்தின் உரிமைக்காக பேசுறேன், போராடுறேன். ஏன்னா நான் வழி சுமந்து நிக்கிறேன். நீங்க வந்து 8 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க, என்ன ஏன் கூப்பிட்டா நீ? ஊழல் லஞ்சம் எதிர்த்து பேசாதான் எவனும் இல்ல. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல. எல்லாருமே ஊழல இருக்கிறோம், எல்லாருமே லஞ்சத்தை எதிர்க்கிறோம். அப்ப யாரா குடுக்குறா, யாரா வாங்குறா? அதுலலாம் நீங்க என்ன குறை கொண்டீங்கன்னா, தனியா தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி ஏன் தேவைப்படுது? இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ள தான் நீங்க இருக்கீங்க, அதை நீங்க ஏற்றுக்கிட்டான் செஞ்சிருக்கீங்க. இந்தியாவினுடைய விலங்கு புலி இருக்குது, இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில் இருக்குது. அப்ப எனக்கு ஏன் மணிப்புறாவையும் ஆடை வரையாட்டையும், எனக்கு ஏன் காளை மாட்டையும் கொண்டு வந்தீங்க? எனக்கு தனி மரம், தேசிய மரம் பனைன்னு ஏன் கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு இந்த 2 கட்சிகளுடைய பெருந்தலைவர்கள் வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தின பிறகு உங்களை போன்ற மாற்று சிந்தனை கொண்டவர்களுக்கு ஒரு பின்னடைவா நீங்க பாக்குறீங்களா? ஒரு பின்னடைவும் இல்ல. என்ன அவங்க பிரச்சாரத்தை அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டம் ஜெயலலிதாவுக்கோ ஸ்டாலினுக்கோ கூடுதா? நீங்க நல்லா கவனிங்க. பயப்படுறது யாரு? நீங்க மராட்டியர். ஏன் மண்ணில் வந்து ஏன் நான் பச்சை தமிழன்றீங்க? அவர் மராட்டியர் இல்லன்னு சொல்லல, அவர் கன்னடர் இல்லன்னு சொல்ல, என்னை பச்சை தமிழராக ஆக்கி விட்டீங்கன்னு சொன்ன. அப்படி ஆக்கி விட்டு வண்ணம் பூசி விட்டோமா?
இந்த 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 டாஸ்மார்க்ல சாராயம் ஊற்றி கொடுக்குறாங்க அரசு வேலையா இல்லையா? ஆமா. சரி, வக்கீல் அரசு, டாக்டர் அரசு, பொறியாளர் அரசு, இன்ஜினியர் அரசு, எல்லாரும் அரசு. எல்லாருக்கும் சோறு போடுறேன் ஆத்தாள புண்ணிய அரசு வேலை இருக்கக்கூடாது. அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்லை, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்லை, மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்லை. ஆனா ஒரு ஓலை குடிசையில ஒரு 7 அப்பத்தாம் உடையிற ஓலக்கொட்டானுக்கும் ஊறுகாய்க்கும் வரி இருக்கு. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, எனக்கு லாபம் 10 விழுக்காடு தான். ஆனா வரி 25 கூட்டல் 28 53 விழுக்காடு. இப்ப நாம என்ன சொல்றோம், தயவு செய்து பெருமக்களே இந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு வரியை என்ற கொடுத்துருங்க. எல்லா நாடும் ஏன் நாட்டில் வந்து முதலீடு செய்து, ரஷ்யா வருது, கொரியா வருது, ஜப்பான் வருது. ஆனால் இது எந்த நாட்டிலேயாவது ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கா? இல்ல. ஆனா ஏன் நாடு முதலீடு செஞ்சிருக்கு எங்க? சுவிஸ் வங்கியில. தொடுங்க அவனை, தொடுங்களேன். ஒண்ணு இல்ல, தொடுங்க. தொட்டிங்களா எல்லாம் பண்ணானா? கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க. கொட்டுங்கள சொல்றேன், கொட்டுங்க. கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. எதை பண்ணானா?